உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கண்ணீர் எல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீர் எல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் நம்மை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு நம்மை காத்திடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். ஆமென் ஆண்டவரே. அப்போ அந்த செய்தி வேலையை கர்த்தாவே நீர் முழுவதுமாய் ஆளுகை செய்வீராகப்பா. ஆண்டவரே சோத்திரப்பா. சுயம் ஒன்றும் வெளிப்படக்கூடாதப்பா. என் தேவன் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பேசும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14-15 வசனத்தை நாம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 14-15. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல காலேப்பையும் அவளுடைய மகளை குறித்து இந்த இடத்துல ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. காலேப்புக்கு ஒரே மகள், அவளுடைய பேர் அக்சால். ஹல்லேலூயா. அப்போது அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவள் திருமணம் செய்து தன் கணவனோடு கூட என்ன பண்ணுறாங்க, அவங்களோட மாமியார் வீட்டுக்கு அவங்க புறப்படுகிறாங்க. அப்போது அதுக்கு முன்பாகவே அவளுடைய மகளுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாங்க, காலேப் எல்லா சீர்வரிசைகளையும் கொடுத்துருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா மகளாச்சு இல்லைங்களா, மகளுக்கு என்னென்ன கொடுக்கணுன்றது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்களாம், புறப்பட்டு போகையில், அல்லேலூயா. அப்போது புருஷனிடத்தில், அவங்களுடைய புருஷன் பேர் ஒத்தேனியல். அப்போ அந்த இடத்துல காலேப்பு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. அந்த 13ஆம் வசனத்தில், அப்பொழுது காலேப்பினுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்தேனியல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமார்த்தியாகிய அக்சாலைக்கு அவனுக்கு விவாகம். அப்போது ஒரு டெஸ்ட் வைக்கிறதுல அவர் என்ன பண்ணுறாரு, ஜெயிச்சிட்றாரு. ஜெயிச்சதுனால அக்சாலை என்ன பண்ணுறாங்க, திருமணம் செய்து கொடுக்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போது அவள் என்ன பண்ணுறாளாம், புறப்பட்டு வருகையில் தன் கணவனிடத்தில் என்ன பண்ணுறாளாம், உத்தரவு பெற்றுக்கொண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. திருமணத்துக்கு முன்பாகவே அவர் என்ன பண்ணார், எல்லாமே கொடுத்துருக்கிறாரு இல்லையா. அப்போ அவங்களுக்குள்ளே என்ன இருக்குது, வறட்சியான நிலத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, அவங்க அப்பா கொடுத்துருக்கிறத பார்க்குறோம். உடனே கூட என்ன பண்ணியிருக்கலாம், அவர் பங்கிட்டு கொடுக்குறப்ப கூட என்ன செய்திருக்கலாம், அப்போ ஏன் எனக்கு இந்த நிலத்தை கொடுக்குறீங்க, எனக்கு நல்ல நிலத்தை கொடுங்கன்னு கேட்டுருக்கலாம். ஆனால் அவங்க புருஷனிடத்தில் என்ன பண்ணுறாங்க, உத்தரவு கேட்டுக்கொண்டு என்ன பண்ணாங்களாம், கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல அவளுடைய கணவனை அவள் அதிகமாய் கனப்படுத்துகிறதை பார்க்கிறோம்.
கணவனுடைய உத்தரவு இல்லாமல் நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது என்பதை அவள் அறிந்து அவரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு என்ன பண்ண, கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். அப்போ அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த அக்சாளுடைய தாழ்மையை நாம் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. கழுதை மேலே நின்றுட்டு உட்கார்ந்துட்டே கூட என்ன பண்ணலாம், ஏன்னா அப்பா இல்லையா, அப்பா கிட்ட என்ன பண்ணலாம் தைரியமாக. இன்றைக்கி பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அப்பா அம்மா வந்துட்டு நல்ல தைரியமாக பேசுகிறாங்க, எனக்கு இது கொடுத்து தான் ஆகணும், இப்படி தான் என்ன பண்ணுறாங்க, அதிகமாக இன்றைக்கி பேசுகிற நாட்கள் இருக்கிறது. ஆனால் அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த அக்சால் என்ன பண்ணுறாங்க, கழுதையின் மேல் இருந்த அப்பாவாக இருந்தாலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கழுதையின் மேலிருந்து இறங்கி அவங்க கீழே இறங்கி தான் என்ன பண்ணுறாங்க, தகப்பன் இடத்துல போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க கேட்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் தாய் தகப்பன்களை அதிகமாய் நம்ம கனம் பண்ணுகிறவர்களாய், அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறவர்களாய் நாம் என்ன பண்ண வேண்டும், காணப்பட வேண்டும். அல்லேலூயா. வயதானும் சரி, இல்லை நம்ம பேர பிள்ளைகளை எடுத்திருந்தாலும் நம்மளுடைய அப்பா அம்மா என்ன பண்ண, வயதாய் இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை என்ன பண்ணணும், நம்ம கொடுக்கணும். ஆனால் இந்த நாட்களில் இந்த சமுதாயத்தில் அதை நம்ம பார்க்கவே முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பிள்ளைகளை பார்க்குறோம், தாய் தகப்பனை அதிகமாக வேதனைப்படுத்துகிற பேசுகிற வார்த்தைகளை இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா. என் பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டுறாங்க, கீழ்ப்படிய மாட்டுறாங்க, நான் சொன்னேன்னா அவங்க ஒன்று சொல்கிறாங்க. ரொம்ப வேதனைப்படுகிற பெற்றோர்கள் உண்டு இல்லையா, அநேகர் வந்து சொல்லுகிற காரியங்களை உண்டு. ஆனால் நம்முடைய சபையில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் என்ன பண்ணோம், தாய் தகப்பனுக்கு அதிகமாக கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எல்லா விதத்திலும் என்ன பண்ண, அவங்க சொல்படி கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்தரை பார்க்கும் பொழுது மொர்தகாய்க்கு அவங்க அப்போ என்ன சொல்லி கீழ்ப்படிஞ்சாங்களோ, அந்த எஸ்தர் ராஜாத்தியாக உயர்த்தப்பட்ட பொழுது கூட என்ன பண்ணாங்களாம், மொர்தகாய் சொன்ன அந்த சொற்படி அவர்கள் நடந்தார்கள் என்று சொல்லி நம்ம எஸ்தர் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு எஸ்தர் அவங்க உயர்ந்த நிலைமையில் வந்துட்டாங்க. நம்ம ஏன் அப்பா சொல்கிறதுன்னு சொல்லி கேட்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, அவங்க உதாசீனப்படுத்தலை. அந்த அவ்வளோ ஒரு கீழ்ப்படிதல் அவர்களுக்குள்ளே இருந்ததுனால தான் ஆண்டவர் அந்த 120 நாடுகளை ஆளக்கூடியதான ஒரு அரசலாய் தேவன் அவளை மாற்றினதை நாம் பார்க்கிறோம். அப்போ கீழ்ப்படுகிறதுனால அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, தக்க நேரம், எந்த நேரத்தில் போனால் நம்மளுக்கு இந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க சமயத்தை பார்த்துருக்கிறார்கள். அல்லேலூயா. அதுவும் கணவன் வீட்டுக்கு புறப்பட்டு போகிற நேரம், கழுதையின் மேலே ஏறிட்டாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க, பிரயாணத்தை தொடங்கிட்டாங்க. ஆனால் இப்போ கேட்டால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இதை பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை மாமனார் வீட்டுக்கு போயிட்ட பிறகு அப்பாவுடைய கேட்டால் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அக்சால் நினைச்சிருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாக அதை யோசித்து பார்த்தா, ஏன்னா அதுக்கு முன்னாடியே கேட்டிருக்கலாம், நேற்று கேட்டிருக்கலாம், முந்தின நாள் கேட்டிருக்கலாம். ஆனால் அவங்க இருதயத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒருவேளை காலைப்பு கொடுக்க மாட்டேன் எதுனா சொன்னாங்களா என்னன்னு தெரியல இல்லையா, அப்படியே கூட இருந்திருக்கும். ஆனால் அவங்க தக்க நேரத்தில் என்ன பண்ணுறாங்களாம், அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவள் புறப்படுகையில் ஆமென், அல்லேலூயா. அவள் சமைத்து கேட்டு தக்க நேரத்தில் அவள் என்ன பண்ண, உஷாரா ஜாக்கிரதையாக என்ன பண்ணுறா, போகிறோம் எல்லாவற்றையும் வாங்கிட்டு என்ன பண்ணிடலாம், போயிடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்க போனாங்க. இன்றைக்கி நிறைய அதாவது உஷாராக இருக்கிற பெண் பிள்ளைகளும் இருக்கிறாங்க, ஏமாளியான பெண் பிள்ளைகளும் இருக்கிறாங்க. போகிறோம் என்ன பண்ணோம், தாய் வீட்டில்
வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு போகணும். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அநேகர் நடக்குது இல்லையா? நான் சொல்லி தான் இல்லை, உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் போயிட்ட பிறகு தான் என்ன பண்ணுறோம், யோசிக்கிறோம் இல்லையா? ஐயோ, இப்பயே நம்ம வாங்கிட்டு வந்துட்டு இருக்கலாமே, நம்ம இப்போ கேட்காம இருந்துட்டோமே சொல்லி நிறைய காரியங்களை யோசிக்கிறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம போகிறோம், அப்பாவண்ட இருக்கிறது எல்லாவற்றையும் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்க. ஏன்னா அவருக்கு கொடுத்தது, முதல் கொடுத்தது என்னவா, வறட்சியான நிலம். அல்லேலூயா. அப்போ அவங்க யோசித்திருப்போம், இந்த வறட்சியான நிலத்தை நம்ம வாங்கிட்டு போய் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் அந்த வறட்சி நிலத்தை அவள் என்ன பண்ணணும், பண்படுத்தணும். அதில் எவ்வளோ வேலைகள் இருந்திருக்கும். அதனால் இதுவே நமக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அப்பா இடத்துல நிறைய என்ன பண்ண ஆஸ்திகள் இருக்கிறது. காலேப்பு நல்ல ஒரு தேவ மனுஷன். அல்லேலூயா. அது நல்ல ஒரு விசுவாச ஒரு தகப்பன். வேவு பார்க்க காலேப்பு அனுப்புகிறாங்க, யோசுவாவையும் காலேப்பையும். அப்போ காலேப்பு என்ன சொல்கிறாரு, அந்த தேசத்தை என்ன பண்ணலாம், எளிதாய் அதை என்ன பண்ணிக்கலாம், சுதந்திரித்து கொள்ளலான்னு சொல்லிட்டு காலேப்பு சொல்லுகிறத பார்க்கிறோம். காலேப்பு நல்ல பலமுள்ள ஒரு மனுஷனாய் அவர் இருக்கிறார். அன்னைக்கு இருந்த அந்த பலன் இன்னைக்கும் எனக்கு அப்படியே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம யோசுவா புஸ்தகத்தில் பார்க்கிறோம். அப்போ காலேப்பு நல்ல ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷனாக இருப்பார் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, எனக்கு இந்த நிலம் வேணாம், எனக்கு என்ன பண்ண, இது கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனால் காலேப்பு எதையும் பேச முடியல. அல்லேலூயா. ஒருவேளை மகள் போகிறாளே என்று சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், கஷ்டப்பட்டு இருக்கலாம். ஐயோ, ஒரே மகள், அவள் என்ன பண்ணுறான், மாமியார் வீட்டுக்கு போகிறாளே, அதனால் என்ன பண்ணியிருக்கலாம், கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க கரெக்டாக கேட்குறாங்க, வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி அவள் கேட்டாள். அந்த தக்க சமயத்தில் அவள் கேட்டதுனால அதை அவள் பெற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. அல்லேலூயா. நாமும் கூட நம்முடைய கர்த்தரிடத்தில் சமயத்தில் நாம் என்ன பண்ணும், ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். நாம் தேவனிடத்தில் தக்க சமயம் கேட்க வேண்டும் என்ற நேரம் எதுனா, அதிகால வேலை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதிகாலையில் நம்ம எழுந்து தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணணுமா, கேட்க வேண்டும். அதுதான் நமக்கு தக்க சமயம். அல்லேலூயா. காலையில் எழுந்து தேவனிடத்தில் அதிகமாய் நம்ம ஜெபிக்க வேண்டும். அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையை என்ன பண்ணாதான், குறைவுபடாது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கையில் என்ன பண்ணுமா, அவரை நம்ம தேடணும். அந்த அதிகாலையில் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் எழுந்து ஆண்டவரிடத்தில் நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ கர்த்தர் எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா காலை நேரத்தில் நல்லா தூங்கிட்டு நம்ம இஷ்டப்பட்ட நேரத்தில் எழுந்து, எனக்கு இதுதான் டைமு, நான் இப்போ தான் எழுந்திருப்பேன், நீ என்ன ஒன்றா பண்ணிக்கோ, நீயே எழுந்துக்கோ, நீயே எல்லாமே பண்ணிக்கோன்னு சொல்கிற சகோதரிகள் இன்றைக்கு என்ன பண்ணுறோம், வீடுகளில் இருக்கிறோம். தயவு செய்து அந்த மாதிரி பழக்கங்களை என்ன பண்ணுறங்க, மாற்றி விடுங்க. தேவ சமூகத்தில் அதிகாலையில் எழுந்துக்கிற நல்ல ஒரு பழக்கம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நீங்கள் எழுந்து அந்த நேரத்தில் நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள், கர்த்தர் உங்களை அளவில்லாமல் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் மோசேயின் இடத்துல சொல்லுகிறார், அதிகாலையில் எழுந்து நீ ஆயத்தமாகி எங்கே வந்து நிற்க சொல்கிறாரு, சீனாய் மலையில் வந்து நிற்கன்னு சொல்கிறாரு. அதுவும் ஆண்டவர் பாருங்க, நீ அதிகாலையில் எழுந்து என்ன பண்ணணுமா, ஆயத்தமாகணும். இந்த ஆயத்தமாகுகிற காரியங்கள் அநேகம் உண்டு. அவர் எழுந்து ஆயத்தமாகி அது சீனாய் மலையில், அப்போ எவ்வளோ எத்தனை மணிக்கு அவர் எழுந்திருக்க வேண்டியதாக இருக்கும். எழுந்து அவர் சீனாய் மலையில் போய் அங்கே நின்றதுனால தான் என்ன பெற்றுக்கொண்டார், 10 கட்டளைகளை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போது நம்ம அதிகாலையில் எழுந்து ஆயத்தமாகி தேவனுடைய சமூகத்தில் நம்ம வரும் பொழுது தேவன் கொடுக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்போதான் ஆண்டவர் கேட்பார், மகளே மகனே உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும். அந்த காலேப்பே அந்த வார்த்தையை கேட்டு தன் மகளுக்கு அப்படி கொடுத்தார் என்றால், இன்றைக்கு நம்முடைய தேவாதி தேவன் உன்னையும் என்னையும் உண்டாக்கி உருவாக்கி அவருடைய சாயலில் அழகாய் நம்மளை படைத்திருக்கிற ஆண்டவர், அவருடைய சமூகத்தை நாடி தேடி ஓடி வருகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறதில்ல, நம்முடைய ஜெபத்தை தள்ளாத தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் காலேப் கேட்குறாரு, அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும். எவ்வளோ அருமையான ஒரு வசனம். அப்போ அந்த தேவ சமூகத்தில் நம்ம உட்கார்ந்து நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தருடைய சத்தம் உங்களுடைய காதுகளில் துணிக்கும். மகளே உனக்கு என்ன வேண்டும், மகனே உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு கேட்டு உங்களுக்கு பலன் அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு அன்னாள் தேவ ஆசீர்வாதத்துக்காக அவங்க தேவ சமூகத்தில் தேவனுடைய ஆலயத்தில் வந்து அவங்க ஜெபித்ததுனால தான் அவங்க என்ன பண்ணாங்க, சாமுவேலை பெற்றுக்கொண்டாங்க. அதுவும் அவங்க பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்க. நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அந்த பிள்ளை என்ன பண்ணுவேன், உமக்காக நான் கொடுப்பேன்னு சொல்லி அவங்க எங்கே வந்தாங்க, தேவனுடைய ஆலயத்தில் வந்ததுனால தான் ஆண்டவர் அவங்கள தேவன் ஆசீர்வதிக்கிறத பார்க்குறோம். அதே போல் யாக்கோப்புடைய வாழ்க்கையில் கூட பார்க்கும் பொழுது ஆசீர்வாதத்துக்காக யாக்கோப்பு என்ன பண்ணுறாரு, தேவ சமூகத்தில் போராடுறாரு. ஏன்னா அவர் பல விதங்களில் என்ன பண்ணாரு, தன்னுடைய அண்ணனை ஏமாற்றி இல்லையா, அவன் எல்லா காரியங்களையும் எப்படி குறுக்கு வழியில் எப்படியோ ஆஸ்தியை ஐஸ்வர்யத்தை சேர்க்கணும்னு சொல்லி எவ்வளோ பிரயாசப்பட்டார், சேர்த்தார். ஆனால் அதுக்கு ஒரு பலனுமே அவருக்கு இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அதனோட ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாராம், வேதனையே கூட்ட மாட்டார் என்பதை யாக்கோப்பு நன்றாக அறிந்திருப்பார். நான் ஓடி ஓடி ஏமாற்றி இதெல்லாம் நான் சேர்த்து வைத்த எனக்கு நிம்மதியை சந்தோஷத்தை எதையுமே கொடுக்கல, ஆனால் என் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் தான் எனக்கு எல்லாம் கொடுக்கும் என்பதை என்ன பண்ணாராம் யாக்கோப்பு. அது என்ன பண்ணார், தேவனுடைய சமூகத்தில் அவர் இருந்தது. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 28 ஆமென், அல்லேலூயா. இல்லை ஒரு வசனம் வரும், அவர் ஜெபிப்பதற்கு போன்பதற்கு முன்பாக மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் அவர் என்ன பண்ணுறாரு, அப்புறப்படுத்திட்டு தான் என்ன பண்ணுறாரு, இந்த ராம் முழுவதும் அவர் போராடி ஜெபிக்கிறத பார்க்குறோம். யோசித்து பாருங்க. ஆமென், ஆமென், இஸ்ரேல் எனப்படும். ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. அப்போ ஜெபிப்பதற்கு போவதற்கு முன்பதாக அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாராம், அப்புறப்படுத்துகிறார். அவர் அப்புறப்படுத்திட்டு தான் என்ன பண்ணுறாரு, போய் தேவ சமூகத்தில் இரவெல்லாம் போராடுறாரு. ஒருவேளை அழுது புரண்டு என்ன பண்ணியிருப்பார், எப்படியோ அவர் என்ன பண்ணுவார், என்ன ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, எனக்கு முன்பு இருந்த ஆசீர்வாதம் எனக்கு நிம்மதியை கொடுக்கலை, எனக்கு சமாதானத்தை கொடுக்கலை, ஆனால் நீங்கள் கொடுக்கறது தான் எனக்கு நிரந்தரமான ஆசீர்வாதம் என்று சொல்லி அவர் நன்றாய் அறிந்ததுனால தான் அவர் இரவு முழுவதும் அவர் போராடி 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 ஜெபித்து, இனி நீ யாக்கோப்பு எனப்படாமல்
நீ இஸ்ரவேல் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை யாக்கோப்பு பெற்றுக்கொண்டான் தேவ பிள்ளைகளே. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் ஜெபம் மிகவும் ஒரு அவசியமாய் காணப்படுகிறது. ஜெபம் இல்லையே ஜெயம் இல்லை. இந்த மூளையால் முடியாத என்ன பண்ணலாம், முழங்காலால் முடியும். அதனால் நல்ல ஜெபத்துக்கு என்ன பண்ணுங்க, நேரத்தை ஒதுக்குங்க. இல்லையா, கஷ்டங்களை பார்க்காதீங்க, உடம்பு சோர்வுகளை பார்க்காதீங்க, டயர்டை பார்க்காதீங்க. இல்லையா, எல்லாவற்றையும் விட்டுட்டு நீங்கள் அதிகாலையில் எழுந்து தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். பிற்பாடு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் வேணும்னு அவங்க தகப்பனிடத்தில் அவங்க கேட்டது போல அந்த தகப்பன் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்டார். அப்போ தேவனுடைய சத்தத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது தேவன் அளவில்லாத ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 28 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அடுத்த வசனம், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் உங்களுடைய வலது கையை உங்களுடைய தலையின் மேலே வைங்க. ஆண்டவரே, இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 14 வரை சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் என் மேல் அப்படியே வந்து பலிக்கட்டும். ஆண்டவரே சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்கள் வீட்டில் போய் அந்த வசனங்களை வாசித்து, ஆண்டவர் இப்படி என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, நான் கையிட்டு செய்கிற வேலைகளை இப்படி என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவர் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய ஆலயத்தில் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, இதில் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் இந்த பிள்ளைகள் சிரசின் மேலே அது அப்படியே வந்து பலிக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறப்பா. ஆசீர்வதியும். ஆமேன். ஆனால் அது கீழே இருக்கிற ஆசீர்வாதங்களெல்லாம் உங்களுக்கு வந்து பலிக்கணும்னா நம்ம என்ன செய்யணுமா, முதல் வசனத்தை கடைப்பிடிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ என்ன பண்ணணுமா, கவனமாய் இருக்க வேண்டும். அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய கட்டளைகள், அவருடைய பிரமாணங்களின்படி நம்ம வாழும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய கட்டளை என்ன? 10 கட்டளை. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தை எடுப்போம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் இந்த 10 கட்டளைகளை நாம் வாசிக்கலாம். இல்லை, 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க.
ஆமென், அல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் இந்த வாசித்ததுக்கு முன்பாகவே ஆண்டவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறைக்கு என்ன பண்ணுறார் ஆண்டவர்? இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது என்ன அந்த எல்லாமே அது 10 கட்டளைகள். அப்போ இந்த கட்டளைகளை நம்ம என்ன பண்ணுமா? நம்ம கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் 1000 தலைமுறைக்கு என்ன பண்ணுறாரு? அவர் இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் நம்ம செவி கொடுத்து தேவன் கொடுத்த கட்டளைகளின்படி பிரமாணங்களின்படி இந்த பூமியில் நம்ம வாழும்போது சகல ஜாதிகளிலும் தேவன் நம்மை மேன்மையாக வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் என்ன பண்ணணுமா? அதிகமாக நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான எல்லா ஆசீர்வாதங்களையும் வேறு யாருக்கும் இல்லைங்க, இந்த இடத்துல இருக்கிற நமக்கு தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறார், மகளே மகளே உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். அந்த ஒரு நல்ல தகப்பன் காலேப்பு அவங்க மகள் கேட்ட உடனே அந்த வறட்சியான நிலத்தை எடுத்துட்டு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை என்ன பண்ணார்? ஆண்டவர் கொடுத்தார். அதுவும் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் இல்லையா? மேலான ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார், கீழான ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆனால் நாம் என்ன பண்ணணும்? அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி சாய்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஊழியக்காரர்கள் பிரசங்கிக்கிற வார்த்தைகளை கேட்க வேண்டும். வாரந்தோறும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். போன வாரம் என்ன செய்தி கேட்டோம்? போன வாரம் என்ன செய்தி? அப்புறம் எப்படி தேவனுடைய ஆசீர்வாதம் வரும்? ஒருத்தர் கூட சரி பரவாயில்ல, ஸ்லோவாக சொன்னீங்க. சரி, சொன்ன கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்போது என்ன பண்ணல நீங்கள்? அந்த வார்த்தையை வீட்டில் போயிட்டு அப்போ அதை மறந்துட்டீங்க. யோசித்து பாருங்கள். அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது? தயவு செய்து இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தையில் நம்ம என்ன பண்ண கேட்டு அப்போ அந்த தடைகளை தகர்த்து போடுகிற சொல்லி நல்ல ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டார். அதை நீங்கள் நினைக்கலைன்னா எப்படி உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் மாறும்? இனிமேல் என்ன பண்ணக்கூடாது? அந்த மாதிரி இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அதுக்கு தான் ஒரு பேனா ஒரு நோட்டு என்ன பண்ணிக்கணும்? எடுத்துகிட்டு வந்துடணும். சிறுகடம்பூரில் ஒரு ப்ரைஸல் நடந்துட்டு இருக்குது இல்லையா? அங்கே ஒரு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை வந்தாங்க. அழகாக ஒரு நோட்டு ஒரு பேனா கொடுத்த செய்தி என்ன பண்ணுறாங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கொஞ்சம் படிப்பு கம்மி தான் இல்லையா? எவ்வளோ வேலைகள் எவ்வளோ இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி என்ன பண்ணணும்? எழுதி வச்சுட்டு வீட்டில் போயிட்டு என்ன பண்ணணும்? அதை எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணணும். நீங்கள் மாடை பார்த்துருக்கீங்களா? உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். மாடு என்ன பண்ணுது? அசை போடுது. நல்லா என்ன பண்ணுது? அவசரமாக போய் எல்லா பிள்ளையோ வைக்கல போடுற தீனி எல்லாத்தையும் சாப்பிட்டுடுது. ஆனால் அதை படுத்துட்டு என்ன பண்ணுது? அசை போடுது. அதை மறுபடியும் எடுத்து அது மென்று என்ன பண்ணுது? அது எவ்வளோ அது ஒரு மிருகம்தான். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டதான அதுக்கு ஒரு சுபாவத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? வைத்திருக்கிறத பார்க்குறோம். நான் உங்களை யாரையும் அப்படி சொல்லலை. நம்ம வேத வசனங்களை என்ன பண்ணணும்? அப்படி ஒரு அசை போடுகிறவர்களாய் நாம் என்ன பண்ணணும்? காணப்பட வேண்டும். ஒரு நாள் தேவ சமூகத்தில் ஆலயத்தில் கொடுக்குற செய்தி என்ன பண்ணக்கூடாது? மறந்துடக்கூடாது. அப்போ தான் ஆண்டவர் அதை சொல்லி 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 நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தான், நீங்கள் அதை நினைவு கூறும் பொழுது தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய கட்டளைகளின்படி அவருக்கு சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது வீட்டில் போய் வாசிங்க. அந்த அதிகாரத்தில் உபாகமம் 28 1-14 வரை சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்கள் தலையின் மேல் அப்படியே வந்து உங்கள் சிரசின் மேலே பலிக்கும். அல்லேலூயா. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்,
வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட உன் கூடையும் பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்ட உன் பிள்ளைகள் நல்ல வாக்குத்தத்தங்களை கர்த்தர் அந்த இடத்துல கொடுத்திருக்கிறார். ஆனால் தேவனுக்கு நாம் எப்போது கீழ்ப்படுகிறவர்களாகவும் அவருக்கு செவி சாய்க்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த காலேப்பு கேட்டது போல இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். ஏன்னா நாம் ஆண்டவரோடு இருந்த ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசித்து முடிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை ஊமையாக ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். இளைய குமாரனுடைய சம்பவத்தை இந்த இடத்துல பார்க்கும். அது எல்லாமே நமக்கு தெரிந்த விஷயந்தான், தெரிந்தது தான், எல்லாருக்குமே தெரியும். இளைய குமாரன் என்ன பண்ணுறான், தன் தகப்பனிடத்தில் இருந்தது எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், ஃப்ரெண்டுங்களோடு சேர்ந்து அவன் எல்லாவற்றையும் அழித்து எல்லா விஷயத்திலும் அவன் என்ன பண்ணுறான், பாதிக்கப்படுறான். தேவனுடைய அவங்க தகப்பனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணல, கீழ்ப்படியாத என்ன பண்ணான், எல்லா சொத்தையும் என்ன பண்ணுறான், அவன் வாங்கிட்டு என்ன பண்ணுறான், போயிட்டு அழித்து போட்டுடுறான். அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவன் ஒரே ஒரு வசனம், அந்த எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கினான். எல்லாமே அவன் எடுத்துகிட்டு போனது அழிஞ்சிடுச்சு. அவன் குறைவுபட தொடங்கி அப்போ தான் நினைக்கிறான், ஐயோ எங்கள் அப்பா இவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறாரு, இப்படிலாம் இருக்கிறாரு. என் தகப்பனுடைய சொல்லுக்கு நான் கீழ்ப்படியாமல் நான் இருந்ததுனால பன்றிக்கு வைக்க வேண்டிய அந்த தவிட்டை கூட அவனுக்கு என்ன பண்ணலையாம், கிடைக்கல. அவனுடைய நிலைமையை யோசித்து பாருங்க. அப்போ தான் அவன் ஓடி வரான். தகப்பனுடைய அன்பு, ஐயோ என் மகன் இப்படி போயிட்டானே, என்னைக்கு வருவானோ என்று சொல்லி அவர் ஏங்கி கொண்டு இருந்திருப்பார். ஏன்னா பிள்ளையின் மேலே அவ்வளோ பாசம் உள்ளவராக இருந்திருப்பார். ஆனால் ஒரு நாள் அந்த இளைய குமாரன் என்ன பண்ணுறான், தேடி வரான், தகப்பனை தேடி வரான் இல்லையா? வந்தவொடனே அவனுக்கு எல்லா காரியங்களையும் அவங்க தகப்பனை என்ன பண்ணுறாரு, செய்கிறாரு. வஸ்திரங்களை மாற்றுகிறார். ஒருவேளை அழுக்கு வஸ்திரம் போட்டுட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அழுக்கு வஸ்திரம், என்ன சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அப்போ என்ன பண்ணியிருப்பான், அழுக்கு வஸ்திரங்களை போட்டுட்டு இருந்திருப்பான் இல்லையா? செப்பல் எப்படி இருந்துச்சோ எவ்வளோ சூழ்நிலை. ஆனால் எல்லாவற்றையும் அவர் மாற்றி அவனை குளிக்க வைத்து அவனுக்கு எல்லாமே பண்ணிவிட்டு வீடை என்ன பண்ணுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா மைக் செட்டெல்லாம் போட்டு நல்லா நல்லா கன்று குட்டிகள்லாம் அடித்து பெரிய விருந்து நடந்துட்டு இருக்குது. ஆனால் அவங்க அண்ணன் என்ன பண்ணுறாரு, வயல்வெளியிலேருந்து அவர் வராரு. அவர் வரும்பொழுது என்ன நம்ம வீட்டில் இவ்வளோ ஒரு ஆர்ப்பாட்டம், இவ்வளோ லைட்டெலாம் எரியுது என்னன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பார், அவர் யோசித்திருப்பார். அப்போ அவருக்குள்ளே ஒரு கலக்கம் வந்துட்டுருக்கும். அப்போ போய் தகப்பனிடத்தில் கேட்டிருப்பார், என்னப்பா இதெல்லாம். அப்போ அவங்க தம்பி என்ன பண்ணிட்டான், திரும்பி வந்துட்டான். லாஸ்ட்டு வசனத்தை பார்க்கலாம். 31. அதற்கு தகப்பன், இல்லை அந்த 30ஐயும் வாசிங்க. அந்த 30, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தகப்பன் என்ன பண்ணுறாரு, மூத்த மகனை அவர் இந்த இடத்துல தேற்றுகிறத பார்க்குறோம். அவனுடைய உள்ளம் பயங்கரமாக இதுவாகிட்டுருக்கும். ஏன்னா வேசிகள் இடத்துல போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டானே, எல்லாத்தையும் பண்ணிட்டானே, அவனுக்கு என்ன பண்ணுறீங்க, இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்கிறீங்களேன்னு. அதுக்கு தான் அவர், அதற்கு தகப்பனே, மகனே நீ எப்பொழுதும் என்ன பண்ணுற, என்னோடு இருக்கிற, எனக்குள்ளதெல்லாம் உனக்கு தான்ப்பா, வேறு யாருக்கா என்ன பண்ண மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த தகப்பன் எவ்வளவா அந்த மகனை தேற்றுகிறத பார்க்குறோம்.
அதுபோல தான் இன்னைக்கு பரம தகப்பனாகிய நம்முடைய பிதாவாகிய தேவன், நம்முடைய இயேசுவாகிய ஆண்டவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை எனக்கு இது இல்லையே, அது இல்லையே, இப்படி இல்லையேன்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம், வேதனை அடைந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நீ எப்பொழுதும் என்ன பண்ணுற? என்னோடு இருக்கிற, நான் உன்னோடு இருக்கிற. என்னுடையதெல்லாம் யாருக்கு தான்? உனக்கு தான் மகளே, உனக்கு தான் மகனே. நீ என்ன பண்ணாத, கவலைப்படாதேன்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் நாம் அன்றைக்கு எப்படி அந்த அக்சால் கரெக்டான நேரத்தை, அவள் புறப்பட்டு அவள் வாசற்படியில் வருகிறதான நேரத்தில், இந்த நேரத்தில் கேட்டாதான் என் தகப்பன் இந்த ஆஸ்தி எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி அவள் கேட்ட ஆண்டவர் அந்த தகப்பன் வறட்சியான நிலத்தை எடுத்துட்டு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை அவருக்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற நம்மையும் ஆண்டவர் ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய், வற்றாத நீரூற்றாய், நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து, நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க செய்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆனால் நாம் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் என்ன பண்ணுமா? தியானம் பண்ணுகிறவர்களாய், அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறவர்களாய் நம்ம காணப்படும் பொழுது கர்த்தர் தேவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளின்படி, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களினால தேவன் உங்களை நிரப்புவார். அந்த காலேப் அக்சாலுடைய வார்த்தைக்கு அவர் கேட்டு செவி சாய்த்து அவள் என்ன கேட்டாலோ அதை அப்படியே கொடுத்தது போல இந்த நாளில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்களும் அந்த அக்சாலை போல ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, அப்பா, என்னுடைய வாழ்க்கை வறட்சியாக இருக்கிறதப்பா, நான் ஒரு வறண்ட நிலமாக இருக்கிறப்பா. ஆண்டவரே, எனக்கு நீர்ப்பாய்ச்சலான ஒரு ஆசீர்வாதம், ஒரு வற்றாத ஜீவ நதி, வற்றாத நீரூற்றாய் என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லி உங்களுடைய தனிப்பட்ட ஜபங்களில் அனுதினமும் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா.